ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஈரம் போகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த சுண்டைக்காவை கத்தியால் கீரியும் போடுவாங்க. நான் உரலில் வச்சு சும்மா 2 தட்டு மட்டும் தட்டி விதை வெளியில் வர அளவுக்கு தட்டிட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கிட்டாச்சு. அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நான் 1 கப் தயிர் ஊற்றி நல்லா கலக்கிக்கிறேன். அப்புறமா எனக்கு பத்தலைங்கிறதுனால ஒரு 1/2 கப் தயிர் மறுபடியும் நான் ஊற்றிக்கிறேன். தயிர் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த தயிர்லேயே இந்த சுண்டைக்காய் ஊறட்டும். இப்போ காலையிலே ஆயிடுச்சு. நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தயிரை மட்டும் விட்டுட்டு அந்த சுண்டைக்காயை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. இப்போது எல்லா சுண்டைக்காயும் எடுத்துட்டேன். இதை நல்லா ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. அந்த தயிரை அப்படியே மூடி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போது ஒரு நாள் மட்டும் இந்த சுண்டைக்காய் காஞ்சிருக்கு. இப்போ இந்த சுண்டைக்காயை மறுபடியும் அதே தயிர்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக அது தயிர்லேயே ஊறட்டும். தயிரில் நல்லா 2வது நாளும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை கண்டினியூவாக ஒரு 3 நாள் வரைக்கும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. மொறுமொறுன்னு ஆகணும். அமுக்குனிங்கன்னா உடையிற ஸ்டேஜில் இருக்கிற அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுண்டைக்காய் வத்தல் ரெடி. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு எப்போ வேணுமோ எண்ணெயில் போட்டு தாளித்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.